எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் சோனாஸ் குக்கிங் ஜர்னி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு சட்னி ரெசிபி தான். அதாவது கொத்தமல்லி புதினா சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துக்கலாம். இப்போ கடலைப்பருப்பு நல்லா வறுப்பட்டுட்டுது. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க. நாளைக்கு தோலோடு இருக்க உளுந்து சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட வெள்ளை உளுந்து இருந்தால் அதையும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வறுப்பட்டுட்டுது. இப்போது ஒரு 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டவோ குறையவோ பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரு தண்டு புளி சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. இப்போ நல்லா வதங்கிட்டுது. இதில் ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சட்னிக்கு தேவைப்படுற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அரைச்சிட்டு பத்தலைன்னா நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். அப்புறம் இப்போ நம்ம இதில் புதினா இலை சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு புதினா சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க புதினாவை. இப்போ பாருங்கள், இது நல்லா வதங்கிட்டுது. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கலாம். நான் கொத்தமல்லியும் 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ அதை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுடுங்க. ஆற விட்டுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு சட்னியை அரைச்சிடலாம். இப்போ பாருங்கள், ஆறிட்டுது. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதை இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிடலாம். அதை இப்போ நம்ம சட்னி ரெடி ஆகிட்டுது. இதுக்கு ஒரு தாளிச்சிடலாம். நம்ம அதுக்கு ஒரு கடாயில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சட்னிக்கு நல்லெண்ணெய் சேர்த்து தாளிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுட்டு இப்போ நம்ம சட்னியில் சேர்த்துடலாம். இப்போ நம்மளோட சுவையான புதினா கொத்தமல்லி சட்னி ரெடி ஆகிட்டுது. இதை இட்லி, தோசை, சப்பாத்தி கூட நல்லாயிருக்கும். இல்லைன்னா வெள்ளை சாதத்தில் கூட போட்டு நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இந்த சட்னியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம குறள் பார்த்துடலாம். கற்றதனால் ஆய பயனென்கொல் வாளறிவன் நற்றால் தொழா ஆர் எனின். கடவுளின் திருவடிகளை வணங்காதவன் என்ன படித்தும் பயனில்லை என்பதுதான் இந்த குறளோட பொருள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியுடன் ஒரு குறளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.